அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் புரட்டாசி மாதம் பெருமாளின் அருளை பெறுவதற்கான மாதம். அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளின் அருளுடன் நவ கிரகங்களின் அருளையும் பெற்று தரக்கூடிய காலம். இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக பல சிறப்புகள் ஒன்றாக இணைந்து வரும் நாளாக புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளும் அமைந்துள்ளது. புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளையும் முன்னோர்களையும் எப்படி வழிபட வேண்டும், எப்படி வழிபட்டால் நமக்கு பெருமாளின் முழு அருளும் கிடைக்கும், புரட்டாசி முதல் சனிக்கிழமை அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்பதை இந்த பதிவில் நாம தெரிந்து கொள்ளலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. புரட்டாசி மாதம் சிறப்பான மாதம் என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிகவும் அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். அதோடு புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு சனியினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமின்றி எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமை